இன்னொரு காமனான டவுட் என்ன நினைப்பாங்கன்னா, சுகர் எடுத்துட்டு இருக்கோம், மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா சுகர் செக் பண்றதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. நம்ம பொதுவா எல்லா பேஷண்ட்டும் நம்ம எதிர்பார்க்கிறது என்னன்னா, காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல சுகர் செக் பண்ணணும். அப்புறம் சாப்பிட்டு 2 ஹவர்ஸ் கழிச்சு செக் பண்ணணும். இந்த சுகர் தான் நம்ம ஸ்டாண்டர்டா நம்ம எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கோம். இது போக நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் செட்டிங்ல ஒரு நாளைக்கு 5 தடவ, 6 தடவ கூட பார்ப்பாங்க. இப்போ நியூவா சிஜிஎம்னு கன்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் ஒரு மெஷின் வந்திருக்குது. அவங்க பேட்ச் மாதிரி உடம்புல ஒட்டி வச்சிருவாங்க. அது 24 ஹவர்ஸ்க்கு மினிட்டா சுகர் செக் பண்ணிட்டே இருக்கு. எவ்வளோ செட் பண்ணி வச்சு கேப்ல சுகர் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் மெஷின்ஸ் வந்திருக்கு. பட் நம்ம சாதாரணமாக பார்க்குறப்ப நம்ம காலையில் எம்டி ஸ்டொமக்கு போகும்போது மாத்திரை போட தேவையில்லை. ஃபஸ்ட்டு சுகர் எடுத்துருந்தோம். எடுத்துட்டு அப்புறம் மாத்திரையை கொடுக்குறோம். யூஸ்வலாக பொதுவாக நிறைய செல்ஃபினியூரியா பொட்டன் ட்ரக்ஸ் எல்லாமே ½ அன் ஹவர் முன்னாடி போடுவோம். ½ அன் ஹவர் டு 30 மினிட்ஸ் எப்படி உங்கள் டாக்டர் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதே டைமில் போட்டுட்டு அன்றைக்கி செக் பண்ண அன்றைக்கி அதே மாத்திரை ஸ்கிப் பண்ணாமல் தான் இருக்கும். நம்ம பார்க்குறது வந்து சுகர் இருக்கான்னு செக் பண்ணுறது பார்க்கல. இந்த மாத்திரையோ இந்த மருந்தோ கண்ட்ரோல் பண்ண தான் அதுதான் நம்ம செக் பண்ணுறோம். அதனால் மாத்திரை போட்டு ½ அன் ஹவர் கழித்து சாப்பிட்டுட்டு பின்னாடியே வந்து 2 ஹவர்ஸ் கழிச்சு செக் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த வேல்யூ கரெக்டாக இருக்கும். நம்ம ட்ரக்கை குறைக்கணுமா கூட்டணுமா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எப்போதும் போல தான் அன்றைக்கும் செக் பண்ணணும். அன்றைக்கி மாற்றக்கூடாது.